நான் ஏன் முதல்ல ஆன்லைனில் ஸ்டீல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன் ஆன்லைனில் ஸ்டீல் வாங்கணும்? எப்படி ஒரு அமேசான் வந்து கன்வீனியன்ஸு, ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி, 24/7 ஷாப்பிங் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை கன்சியூமர்ஸ்க்கு கொடுத்ததோ அதே மாதிரி தான் ஹேஷ்டேக் ஸ்டீல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டீல் காமர்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த வேல்யூ அடிஷன்ஸும். இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதோடைய மீனிங் எப்படி இது இந்த இடத்துல ஒர்க் ஆகுது? ஹேஷ்டாக் ஸ்டீல் பிளாட்ஃபார்மில் வந்தீங்கன்னா we have multiple sellers from multiple different locations. சென்னையில் வாங்குறீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கும், பெங்களூர்லேருந்து சப்ளைஸ் இருக்கும், கேரளாலேருந்து சப்ளைஸ் இருக்கும். அப்போது அங்கே இருக்கிற ப்ரைஸ் கூட உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு லைவ் ப்ரைஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து ஸ்டாக்கும் ப்ரைஸும் இன்றைக்கி என்னங்கிறத நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி ஒர்க் ஆகுது? லைக் அதோட பை ப்ராசஸ் எப்படி இருக்கும், எனக்கு டெலிவரி எப்படி இருக்கும், இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போது நாங்கள் நியூவாக ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் where there is a timer on the platform. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னே அந்த டைமர் இல் ஸ்டார்ட் at 60 hours and will go up to 0. ஸோ அந்த 0 ஆகிறதுக்கு முன்னாடி your steel will get delivered to you. ஆன்லைனில் அந்த குவாலிட்டி செக்குங்கிறது எப்படி இருக்குது? இந்த ரிட்டர்ன் பாலிசி அப்படிங்கிறது இருக்கா? ஹேஷ்டாக் ஸ்டீல்லேருந்து ஒரு மெட்டீரியல் போகாது டெஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல். ஓகே, ஈவன் ஆஃப்டர் ஆல் தட் if you have a complaint with the material we have a easy return policy. இதுக்கான பேக் அண்ட் டீம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எங்கள் பேக் அண்ட் டீமில் ஒரு செல்லர் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். அந்த டீம் வந்து செல்லர்ஸோட பேசிக்கிட்டே இருப்பாங்க, டச்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இந்த மெட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கோல்டு ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களுமே. ஸ்டீலோடைய இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? how it works? ஸ்டீல் கன்சப்ஷன் இந்தியா வந்து 9% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு அவுட்லயர். இந்தியாவோட ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் 3% கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஸ்டீல். ஸோ இப்போ ஸ்டீலுக்கான மேக்ஸிமம் கன்வீனியன்ட் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அப்படி தானே? கரெக்டாக. உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மாட்டு வண்டியில் கொண்டு போய் ஸ்டீல் டெலிவர் பண்ணோம் ஒரு கஸ்டமர். ஓகே, ஸோ ஓகே, இதோட ஃபியூச்சர் பிளான் என்ன மேம்? எக்ஸ்பேண்ட் என்ன மாதிரி ஒரு ஃபியூச்சர் பிளானில் போயிட்டு இருக்கீங்க? த்ரூ அவுட் இந்தியா என்ன பிளான் வச்சிருக்கீங்க? The vision for hashtag steel is தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் குண்டூஸ்ல இருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாமே நம்மளால ஆன்லைனில் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஜென்ரலைஸ்டாக சொல்கிறோம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக சில பொருட்கள் ஆஃப்லைனில் மக்கள் பழக்கப்பட்டது, இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே தகர்த்து சில பிஸ்னஸஸ், சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் ஸ்டீல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டீல்னா சின்ன சின்ன பொருட்கள் இல்லை, மிகப்பெரிய பெரிய அளவில் இருக்கிற ஸ்டீலையும் நம்மளால இன்னைக்கு ஆன்லைனில் வாங்க முடியும். அந்த பிஸ்னஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஆன்லைனில் அந்த மாடல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக நம்ம கூட மிஸ்டர் வெங்கடேஷ் குமார், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஹேஷ்டாக் ஸ்டீல், அண்ட் மிஸ் தானியா அகர்வால், கோ ஃபவுண்டர் ஆஃப் ஹேஷ்டாக் ஸ்டீல் வந்திருக்காங்க. வெல்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். ஸோ இப்போது ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் லாட்டாக அதை வந்து கன்சியூம் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இருப்பாங்க. லைக் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க, இல்லை அதே ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே ஒரு வெண்டார் இருப்பாங்க லோக்கலில். ஒரு ஊருக்கும் ஒரு வெண்டார்ஸ் இருக்கலாம். அவங்க எப்போவுமே அங்கேருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் இருந்து நான் தாண்டி நான் ஏன் முதல்ல ஆன்லைனில் ஸ்டீல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ஏன் ஆன்லைனில் ஸ்டீல் வாங்கணும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜென்ரலாக இப்போது எஃப்எம்சிஜி பொருட்கள் ஆன்லைனில் வந்தாச்சு. எஸ், எஃப்எம்சிஜி ஆன்லைனில் வந்தப்போ முதல்ல கொடுத்த வேல்யூடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ். எஸ். ரெண்டாவது ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி. மூணாவது 24/7 ஷாப்பிங். இதெல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் இருக்கிற ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸில் இல்லாத ஒரு வேல்யூஸ். இப்போ இதே தான் வென் ஆன்லைனில் ஸ்டீல் வாங்கலாம் அப்படிங்கிறச்ச இந்த பெனிஃபிட்ஸ் ஆப்வியஸ்லி ஆர் தேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி மேஜராக பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பேஸ். நீங்கள் சொன்ன மாதிரி என் ஊரில் எனக்கு தெரிஞ்ச கடை, இவர்கிட்ட தான் எங்கள் அப்பா வாங்கினார், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கேன்னா நானும் அவர்கிட்டே வாங்குறேன், இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அதில் இருக்கிற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ப்ரைஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்பாக பேஸ்டாக இருக்கிறச்சே ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும். எப்படி ஒரு அமேசான் வந்து இந்த கன்வீனியன்ஸு, ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி, 24/7 ஷாப்பிங் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸை கன்சியூமர்ஸ்க்கு கொடுத்ததோ அதே மாதிரி தான் ஹேஷ்டாக் ஸ்டீல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டீல் காமர்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது இந்த வேல்யூ அடிஷன்ஸும் கொடுக்கும். ஓகே, ஸோ ஹேஷ்டாக் ஸ்டீல் அப்படிங்கிறது உங்களோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் எனி அதர் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், நீங்கள் பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது எனக்கு இருக்கிற, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லோக்கல் வெண்டாருங்கிறவர் எனக்கு ஒரு கிரெடிட் கொடுப்பாரு. நான் இந்த மாதிரி பொருட்கள் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் இல்லை மாதிரி இந்த பெரிய பொருட்கள் எல்லாமே கிரெடிட் பேசிஸில் ஒரு 30 days ஒரு 60 days கிரெடிட்டில் நான் வாங்கி பழகிருக்கேன். பட் நீங்கள் இப்போ பை பண்ண போகும்பொழுது இந்த கிரெடிட் சிஸ்டம் கொடுக்குறீங்களா இல்லை ஜஸ்ட் கேஷ் அண்ட் கேரி மாதிரி தானா? ஸோ
அமேசானில் எப்படி நீங்கள் பே பண்ணி ஸ்டீல் மெட்டீரியல் வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே கிரெடிட் சிஸ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. பட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒன்று சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் தெரிஞ்ச கடையில் அப்படின்னா ஒரு கிரெடிட் கொடுப்பாரு. 30-60 டேஸ்லாம் பெருசாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் கிரெடிட் இருக்காது. ஸ்மால் ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸில் மேக்ஸிமம் ஒரு 5 days 10 days அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன ஒரு இது அப்படின்னா இந்த 5-10 days கிரெடிட் டசன்ட் கம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதில் வந்து ஒரு இன்ஃப்ளேட்டட் அமௌண்ட் இருக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 15 நாள் கிரெடிட்டில் ஒரு ஸ்டீல் வாங்கணும் அப்படின்னா இப்போ அந்த பேஸ் ரேட் 50,000 வச்சுங்க. ஒரு 1,000 rupees or 500 rupees ஜாஸ்தி சொல்லி தான் அவர் கொடுப்பார் 15 days. நீங்கள் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 25 to 30% இன்ட்ரெஸ்ட் வரும். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் எப்படி அது கொடுக்க தான் போகிறீங்க 15 நாள் 30 நாளில். ஸோ நீங்கள் இமீடியட்டாக பே பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் சேவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. அதுதான் அங்கே ஒரு ஸோ நீங்கள் கிரெடிட்டுங்கிற ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குதுன்னு ஒரு சைடில் நீங்கள் நினச்சாலும் அது எந்த காஸ்ட்டில் வருதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹை. ஏன்னா அங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது. த கிரெடிட் காஸ்ட் இஸ் ஹிடன் இன் த காஸ்ட் இன் விச் த மெட்டீரியல் இஸ் சோல்ட். அப்படிங்கிறச்சே உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஃபைனலாக பார்க்கும்போது நீங்கள் கொடுக்க போகிற காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் உங்களோட ஓன் ஃபினான்ஸ் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங் இருக்குங்கிறச்சே உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ், கரெக்டான ஸ்டீல், கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஆல்வேஸ் தாட் அதில் ஆஃபர்ஸ் இருக்கணும், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இதே மாதிரி நம்ம எப்படி வந்து லைக் கிரெடிட்டை சொன்னோமோ அதே மாதிரி பார்கெனிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ரொம்பவே பாப்புலரானது. நான் ரொம்ப பை லாட் பண்ணேன்னா எனக்கு அவங்க ஒரு மினிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. இது ஆன்லைனில் எப்படி இருக்கும்? பிகாஸ் நீங்கள் ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறதோடைய மீனிங் எப்படி இது இந்த இடத்துல ஒர்க் ஆகுது? இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்கன்னா உங்கள் தெரிஞ்ச 3 சப்ளையருக்கு போவீங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸ் தான் உங்களுக்கு ப்ரைஸ்ன்னு தெரியும். இப்போது ஹேஷ்டாக் ஸ்டீல் மாதிரி ஹேஷ்டாக் ஸ்டீல் பிளாட்ஃபார்மில் வந்தீங்கன்னா we have multiple sellers from multiple different locations. ஸோ சென்னையில் வாங்குறீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கும், பெங்களூர்லேருந்து சப்ளைஸ் இருக்கும், கேரளாலேருந்து சப்ளைஸ் இருக்கும். அப்போது அங்கே இருக்கிற ப்ரைஸ் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க, உங்களுக்கு ப்ரைஸ் எங்கேருந்து ஒர்க் அவுட் ஆகுது அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த டெலிவரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லை அந்த செல்லர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு? செல்லர் மெயின்டைன் பண்ணாக்க என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா எங்களால் கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஓகே. ஸோ அதனால் டெலிவரி அண்ட் குவாலிட்டி வந்து ஹேஷ்டாக் ஸ்டீலோட கேரண்டி. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்சல்யூட்லி. ஃபைன். இப்போ இந்த லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்னா இப்போ சென்னை மாதிரி இடங்கள்ல அவங்களால லாட்டை பர்ச்சேஸ் பண்ணி எங்கேயுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பீரியாடிக்கல் டைமில் வாங்குவாங்க, மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ அப்படின்னு பீரியாடிக்கல் டைமில் அந்த பிஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் உங்ககிட்ட எப்படி இந்த லாட் பர்ச்சேஸ் மட்டும் தான் இருக்குமா இல்லை என்னால் பீரியாடிக்கலாக பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? லைக் அட் ஸ்டேஜில் நான் ஒரு பர்ச்சேஸை கொடுத்துட்டு எனக்கு என்னால் டெலிவரி ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியுமா? இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்கள் வந்து லாட் பர்ச்சேசஸ் தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி கமாடிட்டி மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது, எஸ்பெஷலி ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. எஸ். ஸோ அப்படி இருக்கிறச்சே இந்த ப்ரைஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் த என்டையர் மந்த் அப்படின்னு எங்கேயுமே பண்ண முடியாது. ஹேஷ்டாக் ஸ்டீல்ன்ட்டு இல்லை, எங்கேயுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா ப்ரைஸஸ் ஆர் கோயிங் அப், ப்ரைஸஸ் ஆர் கோயிங் டவுன். ப்ரைஸஸ் கீழே போகும்போது அப்படிங்கிறச்சே பையர் அதை பண்ண விருப்பப்பட மாட்டார். ஓகே, கரெக்டுங்களா? ஏறும்போது செல்லர் விருப்பப்பட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக கிடையாது. நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுற ஆட்டோமோட்டிவ் மாதிரி கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா கூட குவார்ட்டர்லி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அந்த குவார்ட்டர்லி கான்ட்ராக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸிங் அந்த போன குவார்ட்டரில் எப்படி மூவ் ஆச்சோ அதை ஆவரேஜ் அவுட் பண்ணி ஒரு ப்ரைஸ் பண்ணுவாங்களே தவிர ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்கிறது ஜென்ரலாக ரீட்டைல் ஸ்டீலில் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாமே ஆன் த ஸ்பாட் ப்ரைஸிங் தான், டைனமிக்காக தான் இருக்கும். இதோட ஒரு பெனிஃபிட் என்ன ஹேஷ்டாக் ஸ்டீலில் அப்படின்னாக்க, இப்போது நாங்கள் வந்து ஒரு லைவ் ப்ரைஸ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வந்து ஸ்டாக்கும் ப்ரைஸும் இன்றைக்கி என்னங்கிறத நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். ஓகே. நீங்கள் 4 பேர்கிட்ட கேட்கணும். அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 3-4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கோட்டு வாங்கி கம்பேர் பண்ணி நெகோஷியேட் பண்ணி இவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி ஒரு ஓலாவோ ஊபரோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ எப்படி ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துச்சோ, நீங்கள் 3-4 ஆட்டோவை கூப்பிட்டு பேசி நெகோஷியேட் பண்ணாமல் டேரெக்டாக அந்த ஒரு சேஞ்ச் ஹேஷ்டாக் ஸ்டீல் கொண்டு வருது. ஓகே. அண்ட் லைவ் ஸ்டாக் லைவ் ப்ரைஸ் அப்படிங்கிறச்சே இன்றைக்கி என்ன பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியும். ஓகே. அண்ட் இன்னொன்று நாங்கள் ஒரு வேல்யூ அடிஷனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் ஏறப்போகுது அப்படின்னா ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீக்கில் ப்ரைஸஸ் இவ்வளோ ஏறலாம்,
ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பிளான் வச்சுருக்கீங்கன்னா இப்போ வாங்கினா உங்களுக்கு நல்லது. ஓகே. இப்போ இறங்க போகுது அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வீக்கில் ப்ரைஸஸ் இறங்கலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் இமீடியட் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில், ஒரு இமெயிலில், அந்த மாதிரி. இஃப் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் பையராக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு பர்ச்சேஸ் டிசிஷன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால எங்களால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க முடியுது. இப்போ நான் ஒரு ஸ்டீல் செல்லராக இருந்தேன்னா அதை நான் கொடுக்க மாட்டேன். ஸோ இதுதான் ஒரு செல்லருக்கும் பிளாட்ஃபார்முக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே. இப்போ மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, லைக் ஃப்ரம் நான் வந்து பை நவ் கொடுக்கறதுலேருந்து எனக்கு பொருள் டெலிவரி ஆகுற வரைக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டீல் மாதிரி பெரிய லாட்ஸில் இருக்கிற பொருட்கள் இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி ஒர்க் ஆகுது, லைக் அதோட பை ப்ராசஸ் எப்படி இருக்கும், எனக்கு டெலிவரி எப்படி இருக்கும், இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Any other e-commerce platform நீங்கள் போங்க, கார்ட்க்கு போடுங்க ப்ராடக்ட், you can buy, you can pay online. And once that is done, in the back end the seller gets the information that they need to get the material ready. Once the material is ready, we place the vehicle. For the buyer 60 hours குள்ள அந்த மெட்டீரியல் உங்கள்கிட்ட வந்துடும், கேரண்டி இருக்குது. இப்போது நாங்கள் நியூவாக ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் where there is a timer on the platform. ஓகே. ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னே அந்த டைமர் இல் ஸ்டார்ட் அட் 60 hours and will go up to 0. ஸோ அந்த 0 ஆகிறதுக்கு முன்னாடி your steel will get delivered to you. ஸோ இஸ் இட் பாசிபிள் லைக் ஒரு 60 மணி நேரத்தில் ஒரு லாட் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸை வந்து நம்மளால சப்ளை பண்ண முடியுதா? அது எப்படி அந்த சப்ளை செயின் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் இப்போது இது எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்கிறது இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச செல்லர்கிட்டே வாங்கிட்டு இருக்கீங்கன்னா 60 மணி நேரம் ஜாஸ்தியாக தெரியும். காலையில் சொன்னால் ஈவினிங் கொடுத்துருவாரு அப்படி ஸ்டாக் இருந்தால். பட் நாங்கள் ஏன் 60 மணி நேரம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க கோயம்புத்தூரில் இருக்குது, நான் சென்னையில் வேணும், அங்கேருந்து மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும், பெங்களூர்லேருந்து கேரளா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ ஓவராலாக 60 மணி நேரம்னு நாங்கள் சொல்கிறோம். பட் எங்களோட ஆவரேஜ் ஆஸ் பர் எங்கள் போர்ட்டல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இட் இஸ் அரௌண்ட் 38 hours. ஓகே. 38 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அமேசான் பற்றி பேசணும், பிளிங்கிட், ஜெப்டோலாம் இன்றைக்கி வந்துருச்சு, அமேசான் இன்றைக்கி பின்தங்கிருச்சுன்னே சொல்லலாம். அப்படி பார்க்குறச்சே நாங்களும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கோம். 12 மணி நேரத்துக்குள்ளே ஸ்டீல் டெலிவர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். இட் இஸ் பாசிபிள். ஏன்னா அதை நோக்கி போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள். அதனால் இந்த ஆவரேஜ் டைமை கம்மி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஹவு வி கேன் டூ அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் சம் ஸ்கீம்ஸு, ஆஃபர்ஸ்லாம் அதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வி ஆர் திங்கிங். ஸோ இட் இஸ் பாசிபிள். எப்படி பாசிபிள் அப்படிங்கிறச்சு, வி ஹாவ் டு ஹாவ் அ இன்க்ரீஸ் நெட்வொர்க் ஆஃப் வெரிஃபைடு செல்லர்ஸ். நிறைய செல்லர்ஸை வெரிஃபை பண்ணி ஆட் பண்ணணும், கரெக்டான ப்ரைஸை ரெகுலேட் பண்ணணும் போர்ட்டலில். அது பண்ணிட்டோம்னா 12 hours இஸ் வெரி மச் பாசிபிள். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணுறேன் ஆன்லைனில் அப்படின்னும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் குவாலிட்டி செக் தான். நிறைய பேர் வந்து நேரில் போய் அந்த ஸ்டீலை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. இல்லை நான் இப்போ என்கிட்டேருந்து நான் ஒரு லோக்கல் வெண்டர் கிட்ட வாங்குறேன், ஸ்டீல் நல்லா இல்லைனா எனக்கு அவர்கிட்ட இருக்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு கொடுங்க அப்படின்றத கேட்பேன். இது நான் யூஸ் பண்ண ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னும் பொழுது ஆன்லைனில் அந்த குவாலிட்டி செக்குங்கிறது எப்படி இருக்குது, இல்லை என்னால் ரிட்டர்ன் போட முடியுமா? இட்ஸ் அ யூஷுவல் காமன் கொஸ்டின் எல்லா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையுமே நம்ம மக்கள் கேட்குறது. த ரிட்டர்ன் பாலிசி அப்படிங்கிறது இருக்கா? இந்த செக் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் ஆர்டர் பண்ணுற மெட்டீரியல் எனக்கு வருதா, அது எப்படி பண்ணுறோன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் லோட் ஆயிடுச்சுன்னா அதோட டிஸ்பேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுப்போம். லாரியில் என்ன லோட் ஆகிருக்கு ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் போர்ட்டலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ பயர் கேன் செக் தட் திஸ் இஸ் த மெட்டீரியல் தட் தே ஹவ் ஆர்டர். அதுக்கப்புறமா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஹேஷ்டேக் ஸ்டீல்லேருந்து ஒரு மெட்டீரியல் போகாது டெஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல். ஓகே. டெஸ்ட் ஃப்ரம் யோர் சைட், ஹேஷ்டேக் ஸ்டீலோட ஃப்ரம் த மில் சைட். ஓகே. ஃப்ரம் த மில் சைட். ஓகே. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கினாலும், ட்ரேடர் கிட்ட வாங்கினாலும், யார்கிட்ட வாங்கினாலும் அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ஆல் தட், இஃப் யூ ஹாவ் அ கம்ப்ளைண்ட் வித் த மெட்டீரியல், வி ஹாவ் அ ஈஸி ரிட்டர்ன் பாலிசி. நீங்கள் போயிட்டு டிஸ்பியூட் ரேஸ் பண்ணலாம் and we will come and check that material and replace that for you. ரீப்ளேஸ்ங்கிறது பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் இருக்குமா, இல்லை அந்த ஹோல் லாட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் மட்டும்? அது கஸ்டமர் ஃபுல் லாட் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பண்ணினோம் நாங்கள். அதுதான் கேட்க. அது ரொம்ப ரேர் கேஸ் தான் எங்களுக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் 2 years ஆப்ரேஷனில் 2 தடவை பண்ணியிருக்கோம்.
ஒரு தடவை ஒரு டிஎம்டி தான் பண்ணினோம், ஒரு இட் வாஸ் நாட் ஓகே. ஏன்னா எனக்கு இது நாட் ஓகேன்னு சொன்னார். வி இம்மீடியட்லி டுக் பேக் அண்ட் ரீப்ளேஸ்ட். ஸோ தட் இஸ் சம்திங் விச் இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமேசான் வந்த காலத்தில் இது ஒரு ஆல்வேஸ் ஒரு டவுட்டாக இருந்தது, ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்ளம் அது. ஸோ இன்னைக்கு அது வந்து ஒரு இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட், அது கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. ஸோ சேம் ஹேப்பன்ஸ் ஹியர் இன் #Steel ஆல்சோ. ஸோ எத்தனை கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டீலில் நீங்கள் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அரௌண்ட் ஒரு 14 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்ஃபேக்ட் எல்லா ஸ்டீல் டைப் ப்ராடக்ட்ஸுமே இப்போ #Steelல இருக்கு. ஓகே, எல்லாமே. எந்தெந்த ரீஜன்ஸ் வந்து இப்போ பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது சார்? We are in covering entire of Tamil Nadu, entire of Kerala. We're in Karnataka, and we're soon, maybe in a month, going to start in Hyderabad, AP as well, AP and Telangana. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டீலுக்கும் எங்களை மாதிரி காமன் பீப்புளுக்கும் ஒரு கனெக்டே இல்லாத விஷயத்தில் நான் இதை ஒரு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, ஸ்டீல் ஆன்லைனில் ஏன் வாங்கிட்டு இருக்காங்க, இல்லை வாங்க முடியுமா, இல்லை வாங்குறாங்களா? இதுதான் ஒரு பேசிக் கொஸ்டின். அப்போ வாங்குறவங்க உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா? அவங்களுடைய ஃபீட்பேக்காக என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்க, என்ன ரீசனுக்காக இங்கே வாங்குறாங்க, உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அதை சொல்லுங்கள். ஒரு ஃபேப்ரிகேட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேப்ரிகேட்டர் அப்படிங்கிறச்சே நிறைய டைப் ஆஃப் ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்மால் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணுறவங்கலேருந்து ட்ரக் பாடி பில்ட் பண்ணுறவங்க, இவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒருத்தர் சம்வேர் அரௌண்ட் ஒரு 20-25 lakhs மாதம் டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு ஃபேப்ரிகேட்டர், சின்ன ஃபேப்ரிகேட்டர்னு வச்சுங்க. அவரோட டர்ன் ஓவர் இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 crores அந்த மாதிரி இருக்கும், ஒரு 3 கோடி ரூபாய். 25 into 12 அவர் ஒரு 40 டன் 30 டன் ஸ்டீல் வாங்குவார் மாதம். இது ஆக்சுவலி நான் ஒரு நடந்த ஒரு ப்ரெசன்ட் எக்ஸாம்பிள். அது அவருக்கு #Steelலேருந்து வாங்க ஆரம்பித்தப்போ ஹி வாஸ் சேவிங் சம்வேர் அரவுண்ட் 1000 rupees per ton. ஸோ நீங்கள் அவர் பண்ணுற ப்ராஃபிட் வச்சு பார்த்தீங்கன்னா சம்வேர் அரவுண்ட் 7-8% அவரோட மார்ஜின்ஸ் இருந்தது. அவரோட மார்ஜின் இப்போது இட் ஹாஸ் இன்க்ரீஸ் பை 20%. ஏன்னா நீங்கள் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா ஜென்ரலாகவே 70-80% காஸ்ட் வந்து ஸ்டீல் தான், ரா மெட்டீரியல் தான். ஸோ இப்போது ஒரு 50,000 rupees per ton ஒரு ஐட்டமில் நான் 1000 rupees per ton சேவ் பண்ணுறேன் அப்படின்னாக்க தட் இட் செல்ஃப் இஸ் ஆல்மோஸ்ட் 2%. ஸோ உங்கள் ஓவரால் ஃபார் த இயர் நீங்கள் கணக்கு பார்க்குறச்சே, மார்ஜின்ஸ் பார்க்குறச்சே, உங்களோட மார்ஜின்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறச்சே அது வந்து அட்லீஸ்ட் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, வி ஹவ் சீன் கேசஸ் 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் இருக்குது. பட் நான் இப்படி நீங்கள் இன்ஃப்ளேட்டட் நம்பராக சொல்கிறீங்க சார் அப்படிங்கிறச்சே அட்லீஸ்ட் 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் கண்டிப்பாக இருக்கும். இஃப் சம்படி இஸ் பையிங் கரண்ட்லி இன் அ ட்ரெடிஷ்னல் மாடல் அவர் #Steelக்கு மாறினா மினிமம் அவரோட ப்ராஃபிட் இப்போ என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு 10% ஆகுது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த மார்க்கெட் ரேட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸ்டீலுக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி 1000 rupees கம்மி அப்படிங்கிறது எப்படி அது கம்மி? லைக் எந்த பிளேஸ்லேருந்து அது டிட்டர்மைன் பண்ணப்படுது இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது? இது எனி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி தான் சார். நீங்கள் ஒரு சப்ளை செயின் எடுத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார், அதுக்கப்புறம் ஒரு ரீட்டெய்லரோ ஒரு ட்ரேடரோ இருப்பார், அதுக்கப்புறம் தான் கன்சியூமர் இருப்பார். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நீங்கள் அமேசான் வந்தப்போ என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரர்ஸ் செல்லர்ஸாக இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் செல்லர்ஸாக இருக்காங்க. டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி எங்கேருந்து எடுக்கணுங்கிறது டிட்டர்மைன் பண்ணப்படுது. ப்ரைஸஸ் வந்து டைரெக்டாக அவங்களே லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணுறது கிடையாது, ரெகுலேட் பண்ணுறது கிடையாது, அவங்களே தான் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறச்சே கரெக்டான ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணால் தான் விற்கும். அப்படிங்கிறச்சே தே ஆர் புட்டிங் த ரைட் ப்ரைஸஸ். ஸோ இங்கே இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் நடுவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால, டைரெக்டாக சோர்ஸ்லேருந்தே வர்றதுனால காஸ்ட் சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். இதில் இப்போ ஒரு டிஎம்டி நான் எடுத்தேன்னா, டிஎம்டியில் மல்டிபிள் பிராண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க கரெக்டாக? இப்போ இந்த மல்டிபிள் பிராண்ட்ஸில் இப்போ நான் உங்களோட வெப்சைட் செக் பண்ணும்போது பார்த்தேன், இந்த குவான்டிட்டியும் போட்டிருக்கீங்க, லைக் இத்தனை டன்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறது. இந்த மெட்ரிக், இந்த ஆன்லைன் நீங்கள் சொன்னீங்களா லைவ் மெட்ரிக் அப்படிங்கிறதுக்கு, இதுக்கான பேக் அண்ட் டீம் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க லைக் ஸ்டீல்ஸை பொறுத்த வரைக்கும்? இப்போ எல்லா செல்லர்ஸோடையும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்கள்ட்ட பேசி, சார் இது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா அப்போ அதுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆக முடியாது. ஸ்டாக் 0 இருந்தால் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ எங்கள் பேக் அண்ட் டீமில் ஒரு செல்லர் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும். அந்த டீம் வந்து செல்லர்ஸோட பேசிக்கிட்டே இருப்பாங்க, டச்லேயே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் இப்படி இருக்குது, ப்ரைஸ் இப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கிறது. ஸோ பட் ஃபைனலி பண்ண வேண்டியது செல்லர் தான். ஏன்னா அது அவரோட பொருள், அவரோட ப்ரைஸு. ஸோ அவர் தான் பண்ணுவார். நாங்கள் வெறும் ஜஸ்ட் வி வில் என்ஷோர் தட் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கணும். உங்களோட சேல்ஸ் இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ ஸ்டாக் நீங்கள் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல இந்த ப்ரைஸில் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஃபைனலி செல்லர்ஸ் ஒன்லி வில் டிசைட். ஸோ இந்த ஸ்டீலோட மார்க்கெட் எப்படி இருக்குது? ஜஸ்ட் லைக் எனி அதர் மெட்டல். இப்போ நம்ம மெட்டல்ஸை பற்றி தான் லாஸ்ட் 2 yearsல ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மெட்டல் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பீப்புள் ஆர் பையிங் காப்பர், ஒரு பார் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டீல்ஸை கூட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, தே பை
அண்ட் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, நம்ம ஒரு லாட்டை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த மெட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, கோல்டு ஆரம்பிச்சு எல்லா விஷயங்களுமே. ஸ்டீலோடைய இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹவ் இட் ஒர்க்ஸ்? குளோபல் ஸ்டீல் சினாரியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் FY26 நம்ம இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் க்ரோத், 1% க்ரோத் தான். அப்படியா? பட் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே பீரியடில் ஸ்டீல் கன்சப்ஷன் இந்தியா வந்து 9% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு அவுட்லயர். நீங்கள் குளோபல் உலகத்தை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இந்தியாவை ஒரு சைடில் வச்சிடலாம். ஸோ ஃப்ளாட் % க்ரோத் இருக்கும்போதே இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறச்சே இன்னும் திஸ் இஸ் ஒன்லி கோயிங் டு க்ரோ. நீங்கள் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாலிசி விஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பர் கேபிட்டா ஸ்டீல் கன்சப்ஷனை இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் டபுள் பண்ணணும். இன்றைக்கி அரௌண்ட் 85 to 90 kgs per person. 2030 இது அப்படியே டபுள் பண்ணுங்கிறது இந்தியாவோட விஷன். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை டபுள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் கன்சம்ஷன் கெப்பாசிட்டி டபுள் ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வருஷமே எக்ஸாம்பிளாக எடுத்திங்கன்னா இந்தியா மட்டுமே டோட்டலாக கன்சப்ஷனுங்கிறது 9% க்ரோ ஆகிருக்கு. ப்ரைஸஸ் அப்படின்னு வரச்ச லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ப்ரைஸஸ் கம்மியாகிட்டு தான் வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இட் ஹஸ் ஸ்டார்டட் இன்க்ரீஸிங், நல்லா இன்க்ரீஸ் ஆகி ட்ரெண்ட் இருக்குது. அதுக்கு காரணம் ப்ரைஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் இப்போ திருப்பி இட் இஸ் கம்மிங் பேக். இது இப்போதைக்கு இந்த ட்ரெண்டில் தான் இருக்குது நம்ம பார்க்குற வரைக்கும். நான் எதுவும் ப்ரெடிக்ஷனாக சொல்ல விரும்பலை இது கம்மியாகுமா ஜாஸ்தி ஆகுமா அப்படிங்கிறது. தட் இஸ் அப் டு மார்க்கெட். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், எவ்ரிடே நீங்கள் டேரிஃப்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது மாறிட்டே தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னா என்னென்னா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் கண்டிப்பாக க்ரோ தான் ஆக போகுது. அதுக்கு நிறையா காரணங்கள். ஒன்று, நான் சொன்ன மாதிரி இந்தியாவோட ஸ்டீல் கன்சப்ஷன் குளோபல் ஆவரேஜோட ரொம்ப கம்மி. குளோபல் பர் கேபிட்டா கன்சப்ஷன் வந்து ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு 230 கிலோ ஸ்டீல் கன்சியூம் பண்ணுறாரு. பட் இந்தியாவில் இப்போதைக்கு 90 kgs தான். ஓகே. ஸோ அதனால் இந்தியா அகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட விஷன் இது அப்படியே டபுள் பண்ணணுங்கிறது இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, அதில் ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அதனால் இப்போது கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ரெண்டும் ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் அப்படிங்கிறச்ச இதோட டிஸ்ட்ரிபியூஷன், இது கஸ்டமர் எப்படி போய் சேரப்போகுது அப்படிங்கிறதுல தான் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வருது. ஸோ இப்போ ஸ்டீல் வாங்குறவங்களுடைய ஆவரேஜ் ஏஜும் கம்மியாயிட்டே வர்றதுனால கன்வீனியன்ஸுங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு யூத்திங்காகவே இல்லை, நெசசிட்டி ஆகிடுச்சு. அப்படிங்கிறச்ச ஹேஷ்டேக் ஸ்டீலுக்கு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை இதுக்கு ஈக்குவலாக இருக்கா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டீலில்? இந்தியா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி 9% க்ரோ ஆகிருக்குன்னு சொல்கிறேன். இப்போதையும் ஸ்டில் நெட் இம்போர்ட்டர் தான். நீங்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் இம்போர்ட் பண்ணுறதும் கணக்கு எடுத்திங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தி. ஓகே. ஸோ டிமாண்ட் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட விஷன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் டபுள் பண்ணணும், 300 million tons எடுத்துகிட்டு வரணும் 2030 ஒரு விஷன் இருக்குது. இதுக்கு காரணம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஆட்டோமோட்டிவாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இதில் எல்லாமே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தட் இஸ் தேர். பட் இப்போதைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இந்தியா ஸ்டில் அ நெட் இம்போர்ட்டர். ஓகே. ஸோ இப்போது ஆஸ் அ கோ ஃபவுண்டர் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்னென்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்டீலை ஒரு இ-காமர்ஸ்குள்ளே கொண்டு வரலாம், இதை இ-காமர்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட், அந்த நீஷை எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ நாங்கள் 60 years ஸ்டீலில் தான் இருக்கோம். ஸோ யூ ஹேவ் அ லெகசி. யா, ஐம் third generation into the company. ஸோ நாங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா, ஹவு டு ஆட் வேல்யூ டு த ஸ்டீல் சப்ளை செயின். அந்த டிரெக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக we are thinking about. So while doing that there's a gap that we saw. So இப்போ ஒரு டன் ஸ்டீல் வாங்குறதுக்காக you pay as much as someone buying a bike. ஆனால் நீங்கள் ஒரு ஷோரூமில் போயிட்டு ஒரு பைக் வாங்குறீங்கன்னா you will be treated like a king. கரெக்டா? அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில இல்ல. Customer service is not there. Even though the supply chain is very huge, there are a lot of players, there are a lot of middlemen. No one is giving that serviceability to someone who is buying 1 ton, 500 kgs, even though the value is high. So that's one of the reasons that hashtag steel as a concept came about. Ipo, the second thing is, like he was mentioning, convenience. Now the average age of people building houses
making business decisions is coming down. அந்த கேட்டகரி அந்த ஏஜ் கேட்டகரிக்கு கேட்டர் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்போட கன்வீனியன்ஸ் இஸ் மோர் a way to get them to buy. Okay. They are always looking at convenience. ஓகே. So that's how #Steel was born as a concept. இல்லை இன்னொரு அதில் ஒரு டவுட் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன அந்த கன்வீனியன்ஸுங்கிறது நம்ம ட்ரெடிஷ்னலாக முன்னாடி பார்த்துருப்போம். இந்த டைல்ஸ் பிஸ்னஸ் கிரானைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடவுன்ஸில் இருக்கோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். இது ஒரு பெரிய ஷோரூம் மார்க்கெட்டாக இப்போ மாறிடுச்சு. ஸோ நம்ம அது ஒரு ஷோரூம் மார்க்கெட் இல்லை அந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறத விட இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிறது எவ்வளோ மக்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும்? When it comes to tiles, when it comes to granite, நீங்க pattern பார்க்குறீங்க. They have become into showroom businesses because they have a lot of patterns and they're evolving in that direction. Fine, okay. But when it comes to steel, the chemical properties matter more than the physical look. Yes, Appearance வந்து பெரிய matters appearance is not as much of a problem. Now, secondly, when you see in terms of availability also, இப்போ நீங்க பக்கத்துல இருக்க கடையில போறீங்க, he will have only certain brands available to you. Okay. ஆனா நீங்க நினைக்கிறீங்க எனக்கு I want a brand that's available only in Coimbatore. So that's something an online platform like #Steel can bring you. ஸோ இப்போ ஸ்டீலுக்கான மேக்ஸிமம் கன்வீனியன்ட் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அப்படிதானே? கரெக்டாக. ஓகே. இப்போ இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி அப்படின்னு வரும்பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன இந்த ஃபேப்ரிகேட்டர்ஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஆகட்டும், அவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை டீல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ் டீல் பண்ணலாம், சிமெண்ட் டீல் பண்ணலாம். அவங்க எல்லாருக்குமே இந்த ஆன்லைனுக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டீல் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறீங்களா உங்களோட பிஸ்னஸ் ஓரியன்டை பொறுத்த வரைக்கும்? See, we have named our platform #Steel. Steel, okay. So I think we made a call when we Fine, okay. formed the company. Stick to the nameன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது வந்து இப்போ நாங்க இப்படி பேர் வச்சுட்டோம் அதனால மிச்சம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இல்லை. மிச்சம் பண்ண மாட்டோம் அதனால இப்படி பேர் வச்சிட்டோம். Fine. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. Okay. சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்பர்டீஸ் தேவைப்படுது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸ்டீலுங்கிறது ஒரு கடல். அது வந்து ஒரு லேமேனுக்கோ ஒரு காமன் மேனுக்கோ தெரியாம இருக்கலாம். பட் ஸ்டீல் இல்லாம இன்னைக்கு கிடையவே கிடையாது. இந்தியாவோட ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் 3% கான்ட்ரிபியூட் பண்றது ஸ்டீல். ஓகே. அப்படி இருக்கிறச்சே ஒரு கம்பெனி எஸ்பெஷலி ஒரு க்ரோயிங் எக்கனாமி இந்தியா மாதிரி அப்படிங்கிறச்சு ஸ்டீல் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டீல் இல்லாமல் கிடையவே கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நான் சொல்கிறச்சே நீங்கள் கட்டுற வீடுகளாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், உங்கள் ஊருக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர பைப்பாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டீல் இல்லாமல் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே ஸ்டீல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெட்டீரியல், ரா மெட்டீரியல். அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி. அந்த அந்த மெட்டீரியல் வந்து அபண்டண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி இன்னொரு 200 வருஷத்துக்கு ஸ்டீலை பற்றி கவலைப்பட வேண்டாம், அந்த அளவுக்கு அவைலபிலிட்டி எர்த்தில் இருக்குது. அது ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது யூசபிலிட்டி. இன்றைக்கி ஸ்டீலை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு மெட்டீரியல் அது கிட்ட வந்துருச்சானா எதுவுமே வரல. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், ஸ்டீல் கிட்ட எதுவுமே வரல. அப்படிங்கிறச்ச இது வந்து இருக்க போகுதுங்கிறது கன்ஃபார்மாக ஆகிப்போச்சு. அப்படிங்கிறதுனால எங்களோட எக்ஸ்பர்டீஸ் அவங்க சொன்ன மாதிரி 60 இயர்ஸாக ஸ்டீலில் தான் இருக்கும். அதனால இதுலேயே பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போது வேறு ப்ராடக்ட்ஸ், வேறு சொல்யூஷன்ஸ், வேறு சிட்டிஸ், வேறு ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறச்ச இதுலேயே பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ வி ஆர் அ வெர்டிக்கல் மார்க்கெட் பிளேஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் ஸ்டீல். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ரீகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் செல்லர் அண்ட் பயரை பற்றி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு பொழுது நம்ம பயரோட பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பார்த்தோம். அந்த வெப்சைட்டில் பிகம் அ செல்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் ஆஸ்மட் செல்லரை உள்ளே கொண்டு வரும்பொழுது தான் பயர்ஸ்க்கு கன்வீனியன்ட் இருக்கும் இல்லையா? நான் செல்லராக உள்ளே வரணும்னா நீங்கள் என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கீங்களா உள்ளே வர்றதுக்கான? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நாங்கள் குவாலிட்டி அஷ்யூர் பண்ணுறோம் கஸ்டமருக்குங்கிறச்ச ஒரு எவாலுவேஷன் க்ரைட்டீரியா இல்லாமல் பண்ணவே முடியாது. ஓகே. இப்போது நீங்கள் முதல்ல அவங்க சொன்ன மாதிரி இதுதான். இப்போது உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கடை செல்லர் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், எல்லாமே இருக்காது. இப்போ #ஸ்டீலில் எனி பிராண்ட் எனி ஸ்டீல் இஸ் அவைலபிள் அப்படிங்கிறச்சே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா பிராண்டுக்குமே ஒரு ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டோட ஆத்தரைஸ்டு டீலராக இருக்கீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிராண்டை மட்டும்தான் நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம் உங்ககிட்டேருந்து.
ஏன்னா அதுதான் உங்களுக்கு 2 ரீசன். ஒன்று, நீங்கள் அதுக்கு தான் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர். ரெண்டாவது, அதனால தான் உங்ககிட்ட அதுக்கான ரைட் ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாமல் வேற ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட ரைட் ப்ரைஸ் இருக்காது. பட் சம்டைம்ஸ் ஒரு ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சில எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸுமே அவங்களோட இதில் வந்து டீல் பண்ணுவாங்க. நீங்கள் அதை எடுத்துக்கிறது? நாங்கள் அதை எடுத்துக்கிறது இல்லை, இது மட்டும் தான் எடுக்கிறோம். அப்போ தான் எங்களுக்கு ட்ரேசபிலிட்டி இருக்கும், டெஸ்ட் சர்டிஃபிகேட் கரெக்டாக வரும், ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வேற ப்ராடக்ட்ஸ் அவர் ஆஃபர் பண்ணுறச்சே அதுக்கு வேற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள நாங்கள் இது பண்ணுவோம். ஸோ வி ஹாவ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்கிங் த அத்தாரிட்டி ஆஃப் தெம் டு செல் தட் ப்ராடக்ட். இது இவங்க விற்கிறதுக்கு கரெக்டான ஆளா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவர் வேற ப்ராடக்ட்டும் விற்பார் அப்படின்ட்டு. அதில் 2-3 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைஸு, ரெண்டாவது கரெக்டான ப்ராடக்ட் தான் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டோட வருதாங்கிறது நமக்கு தெரியாது. கை மாறி வரும்போது டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்காது, ட்ரேசபிலிட்டி கரெக்டாக இருக்காது. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை எடுத்துகிட்டு போய் ரிசால்வ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா சோர்ஸ் மாறி வரதுனால இது ஏன் பிரச்சனை இல்லை, இது ஏன் பிரச்சனை இல்லைன்னு கை காமிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் வி ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் the authority for a distributor to sell a particular product. மேனுஃபேக்சரர்னா டைரக்டா மேனுஃபேக்சரர், ஸோ அதில் கன்ஃபியூஷனே இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற வரைச்சே இந்த செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க ஸ்டாக்ஸை செக் பண்ணுவோம், அண்ட் ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் இருக்கும், குவாலிட்டி செக் பண்ணுவோம், ஸ்டாக்ஸ் செக் பண்ணுவோம், பிஃபோர் லோடிங் அவங்க சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது, டெஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ரோட்டோகால் த்ரூ தான் நடக்குது. ஜென்ரலாக நீங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கே இவ்வளோலாம் பார்க்கறது இல்லை. அவங்க டெஸ்ட் சர்டிஃபிகேட்னு எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் மாதிரியே போயிடுச்சு, டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதனால் இது நம்ம ஒரு நாம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது வந்து ஒரு பேசிக் சென்ஸாக ஆகிடும்னு நான் நினைக்கிறோம் ஃபியூச்சரில். அது இல்லாமல் மக்கள் வாங்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு மேண்டட்டரி திங் ஆகிடும், ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இது காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது? லைக் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இந்த ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அதை தாண்டி இந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆப்வியஸ்லி காம்படிஷன் இருக்கும் இல்லையா, அது எப்படி இதில் நீங்கள் அவங்களோட தனித்துவமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? So one of the key features that we offer is live price and live stock. இப்போ பார்த்தீங்கன்னா most platforms that come, நீங்கள் ஒரு RFQ மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு என்கொயரியை சப்மிட் பண்ணணும், அவங்க they'll come back to you with prices, அப்புறம் ஒரு நெகோஷியேஷன் நடக்கும். பட் ஹேஷ்டாக் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் போர்ட்டலில் எல்லாமே இருக்கும். ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது, என்ன ஸ்டாக் இருக்குது, எல்லாமே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் advantages that hashtag steel has to offer. So the live price system அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, லைவ் ப்ரைஸ் சிஸ்டம்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது எங்கே இருக்குங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் சென்னையில் இல்லை கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூ கேன் பிளேஸ் தி ஆர்டர் தேர். ஸோ அந்த மாதிரி ஒன்று. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ சம் கம்பெனிஸ் வந்து வேற ஊரில் பிரான்ச் இருக்கும். அவர் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், எனக்கு சைட்டு வந்து இப்போ பாலக்காடில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பாலக்காடுக்கு டெலிவரி வேணும்னா சென்னையிலேருந்து ஸ்டீல் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. எடுத்துகிட்டு போனீங்கன்னா காஸ்ட் ஜாஸ்தி, டெலிவரி காஸ்ட் ரைட். ஸோ வி வில் ஹேவ் செல்லர்ஸ் நியர்பை பாலக்காடு. ஸோ நீங்கள் டெலிவரி லொக்கேஷன் எங்கே போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ பக்கத்து செல்லர்ஸ் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் ஈகோ சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே உட்காந்துக்கிட்டு எங்கே வேணாலும் ஸ்டீல் வாங்கலாம், வித்தவுட் நோயிங் எனி செல்லர். நீங்கள் நெகோசியேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதெல்லாம் ஹேஷ்டாக் ஸ்டீல் பார்த்துக்கிச்சு உங்களுக்காக. ஸோ நீங்கள் உட்காந்துக்கிட்டு எங்கே வேணுங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த செலக்ட் ப்ரைஸை பார்த்துட்டு ஆர்டர் போட்டால் போதும். ஸோ நீங்கள் சொன்னீங்களே மேம், முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டீலுக்குமே வந்து அந்த காம்பினேஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது, நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்னு. இப்போ நார்மல் பீப்புளுக்கு வந்து அவங்க ஒரு 2-3 பிராண்ட்ஸோடய யூஸ் டு ஆயிருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக. இல்லைனா ஏதாவது ஒரு டெலிவிஷனில் பார்க்குற ஒரு ஆட்னால இதுதான் பாப்புலர் பிராண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ உங்ககிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இப்போ உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள பற்றி மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா? அவங்க என்ன மாதிரி வராங்கன்ட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? நாங்கள் வந்து ஒரு பிராண்ட் நியூட்ரல் பிளாட்ஃபார்ம். இந்த பிராண்ட் நல்ல பிராண்ட், இந்த பிராண்ட் நல்ல பிராண்ட் இல்லைங்கிறது சொல்றது இல்லை எங்களோட வேலை. ஓகே, குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நாங்கள் அதை லிஸ்ட் பண்ணுறது கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ISO சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ அதனால தான் அவங்க சொன்னாங்க டெஸ்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இல்லாமல் ஒரு மெட்டீரியல் ஹேஷ்டாக் ஸ்டீலில் கஸ்டமருக்கு போகவே போகாது அப்படிங்கிறது. அது வந்து ISO சர்டிஃபிகேஷன் இல்லாமல் அப்படின்ட்டு. இது ISO சர்டிஃபிகேஷனை ஏன் ஒரு பெஞ்ச் மார்க்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 2016 ஒரு ரூலிங் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ISO சர்டிஃபிகேஷன், BIS சர்டிஃபிகேஷன் ஒன்று இருந்துட்டா எல்லா ஸ்டீலுமே நல்ல ஸ்டீல் தான். அது வந்து மேட்ச் ஆகணும், அது மீட் ஆகணும். அந்த டெஸ்டிங்கில் அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை அதை மீட் பண்ணணும். மீட் பண்ணிட்டா எல்லாமே ஓகே தான் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் பண்ண
ஒரு ரூலிங் 2016 வந்துச்சு. அது வந்து ஒரு கேம் சேஞ்சர். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கிராப்லேருந்து பண்ணுற ஸ்டீலுக்கும் ஆரிஜின் ஐரன் ஓர்லேருந்து பண்ணுற ஸ்டீலுக்கும் வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தது. இது நல்ல ஸ்டீல், இது கொஞ்சம் சுமாரான ஸ்டீல், ஸ்கிராப்லேருந்து வருதுங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஸ்டாண்டர்ட் தான் முக்கியம், குவாலிட்டி தான் முக்கியம், சோர்ஸ் முக்கியம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அதுதான் மேஜர் ஸ்டாண்டர்ட், அதுதான் மேஜர் பெஞ்ச் மார்க். ஸோ வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் த சேம். ஆக்சுவலாக இது ஒரு நியூ இன்ஃபோன்னு நினைக்கிறேன். மக்கள் ஸ்டில் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்ல இருக்காங்க இல்லையா, இது ஸ்கிராப் ஆரிஜினா இல்லை ரியல் ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இதோட ஃபியூச்சர் பிளான் என்ன மேம்? எக்ஸ்பேண்ட் என்ன மாதிரி ஒரு ஃபியூச்சர் பிளான்ல போயிட்டு இருக்கீங்க? த்ரூ அவுட் இந்தியா என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஓவரால் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கூட the vision for #steel is steel should be available in every nook and corner of India. ஏன்னா steel is very important for development. Growth of India. For growth of India in general. So every nook and corner steel should be available. Having that vision going pan-India is definitely the next step. So, over 5 years we're thinking that we should be there in every corner of India. Okay. We started in 2023 September. We started with Chennai. Appo Tamil Nadu ko expand pannatom. We've gone to Kerala, we've gone to Karnataka. We'll soon be moving to AP, Telangana. So slowly we're building up, but in the next 5 years we're looking to be pan-India. உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் மாட்டு வண்டியில் கொண்டு போய் ஸ்டீல் டெலிவர் பண்ணோம் ஒரு கஸ்டமர். ஓகே. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் அஸ். ஸோ அதனால தட் இஸ் ஆக்சுவலி த விஷன் ஆஃப் #steel. ஸோ ரீச்சிங் எவ்ரிவேர், அவங்களுக்கு அவைலபிலிட்டி, அவங்க அந்த ஸ்டீல் வாங்குறதுக்காக அவங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்கு ஜஸ்ட் லைக் எவ்ரி ஒன் முதல்ல இதை கேள்வி வரும்போது இது எப்படி ஒர்க் ஆகுறதுன்ற விஷயம் எனக்குமே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. இஸ் இட் ரியலி பாசிபிள் அப்படிங்கிறது. பட் நீங்கள் பிரேக் டவுன் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கும்பொழுது இது ஒரு கிரேட் விஷன் டு பில்ட் த நேஷன். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொருள் ஈஸியாக ஆக்சசபிள் இருக்குமோ அந்த எக்கானமியும் ரொம்ப ஈஸியாக வளரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் மேம். Thank you. Thank you.